Hey all, this is Mohan from MKZ Compliments. இன்றைக்கி நம்ம ஒரு பண்ணையில் ஒரு மில்கிங் மிஷின் மற்றும் பைப்பிங் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 20 மாடு வச்சுருக்கக்கூடிய பெரிய பண்ணை. ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ட்ரிபிள் பக்கெட் போடுற மாதிரி மெஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு நாங்கள் டபுள் பக்கெட் வாங்கிக்கிறோம், அப்புறமா வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு பக்கெட் ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுமே அதை ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ பைப்பிங்குமே வந்துட்டு நம்மளோட டீம் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். பாருங்கள், இவங்களோட பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ரெட்டக்கோப்பில் 2 ஷெட் இருக்குது. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு மெஷினை வச்சுட்டு இங்கே வந்து நம்ம பைப்பிங் கொண்டு வந்திருக்கோம். இங்கே பந்தக்காலில் ஒரு பந்தக்கால்லையும் நம்ம ஒரு வால்வ் வச்சு அதுலேருந்து நம்ம எடுத்து மில்கிங் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், நம்ம அங்கே மிஷின் வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து பைப்பு இங்கே கொண்டு வந்திருக்கோம். எங்கெங்கே வந்து ப்ரொவிஷன் விடணுமோ அங்கே எல்லாமே டீ ஜாயின் போட்டு பைப் கீழே இறக்கி விட்டு வால்வ் போட்டு எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கெட்ஸ் இது தான் 2 பக்கெட் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு. ஸோ ஃபியூச்சரில் இன்னொரு பக்கெட்டும் ஒரு ஆட் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஷெட்டில் தான் நம்ம மிஷின் வச்சுருக்கோம். இங்கே ஒரு 10-11 மாடு கட்டியிருக்காரு, அந்த சைடும் ஒரு 10 மாடு கட்டியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இங்கே மிஷின் வச்சுருக்கோம். அவர் ஏற்கனவே வந்து ஒரு பழைய மிஷின் வச்சுருந்தார், அதை யூஸ் பண்ண முடியாதனால தான் நமக்கு இந்த மிஷின் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம ஆஃப்டர் பைப்பிங்க்கு அப்புறமா இதை போட்டு செக் பண்ணோம். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு கேன் போட்டு செட் பண்ணோம். எங்கே அது லீக் இருக்கா என்ன ஏதுன்றது எல்லாமே பார்த்துருந்தோம். ஆனால் எந்த லீக்கும் இல்லை, பக்காவாக இருந்துச்சு. ஸோ கேட் வால்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ப்ரெஷருமே வந்து ஆசிட்டிஸ் என்ன இருக்கணுமோ அது இருந்துச்சு. பல்சேட்டர் சவுண்டு பாருங்கள், அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலி மாட்டுறோம். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் ஏர் வெளியே விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடாமல் மாட்டும் போது ஈஸியாக மாடு நிற்கும். இந்த மாடு வந்து பெரிய தொந்தரவு பண்ணலை அப்படின்றதுனால ஒரு இந்த ஏரை விடும்போதுமே வந்துட்டு மாடு ஆடலை. ஆனால் சில மாடெலாம் அப்படி கிடையாது. அந்த ஏர் சவுண்டை கேட்ட உடனே போயிடும், குதிச்சாக்கிட்ட போகும், இல்லை காலை வீசும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. மாட்டும்போது காற்று முடிஞ்ச அளவுக்கு வெளியே விடாமல் பார்த்து மாட்டுங்க. பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு மாடு வந்துட்டு எப்படி பால் விடுமோ அந்த மாதிரியே விடுது. புதுசாக மாட்டின மாதிரியே ஃபீல் இல்லை. ஸோ எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தோம். எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. எல்லா மாடுமே கறந்து பார்த்துட்டு அப்புறம் தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் ஒரு பக்கெட் வேணுனாலும் சரி, டபுள் பக்கெட் வேணுனாலும் சரி, இல்லை ட்ரிபிள் பக்கெட் வேணுனாலும் சரி, இல்லை நாங்கள் வந்து பெரிய பார்லர் மாதிரி போகிறோம், எங்களுக்கு பார்லர் டைப் வேணுனாலும் சரி, நம்மக்கிட்ட மெஷின்ஸ் அவைலபிள் தான். ஸோ மில்கிங் மிஷினை நம்ம ஸ்பெஷலைஸ்டாக பண்ணுறோம். அதே மாதிரி சாஃப் கட்டர்ஸு, டைரி ஃபார்முக்கு வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ உங்களுக்கும் மில்கிங் மிஷின் இல்லை டைரி ஃபார்முக்கு ஏதாவது மெட்டீரியல் வேணும், இல்லை நாங்கள் பழைய மெஷின்ஸ் வச்சுருக்கோம் அது ஒர்க் ஆகலை, அதுக்கான மெஷின்ஸ் வேணும் அப்படின்னாலுமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவர் ஒரு கம்பெனியில் மெஷின் வாங்கிட்டு ஏமாந்து அதுக்கப்புறமா தான் நம்மக்கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏமாந்து